ஆதரவற்ற குழந்தைகளை முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தில் சேர்க்க அனுமதி வழங்கி தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கண்ணன் இணைகிறார். கண்ணன், இந்த அரசாணையில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? நிச்சயமாக தமிழ்நாடு அரசானது அந்த முதலமைச்சரின் மருத்துவ காப்பீட்டு திட்டம் என திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. அதன்படி ஆண்டு வருமானம் 1.20 லட்சம் வரை உள்ள குடும்பத்தினருக்கு பல்வேறு ஆவணங்களின் அடிப்படையில் அந்த முதலமைச்சரின் மருத்துவ காப்பீட்டு திட்டமானது செயல்பட்டு வருகிறது. இதில் குறிப்பாக கூற வேண்டும் என்றால், இந்த ஆதரவற்ற குழந்தைகளுக்கு பல்வேறு ஆவணங்கள் இல்லாத காரணத்தினால் அவர்களை இந்த மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் சேர்க்க முடியாத நிலை ஏற்பட்டது. இது தொடர்பாக பல்வேறு மாவட்டங்களின் அந்த குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர்கள் தமிழ்நாடு அரசின் சுகாதாரத்துறைக்கு கடிதம் எழுதினர். இதை பரிசீலனை செய்த தமிழ்நாடு அரசானது அந்த மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் சேருவதற்கான அந்த வருமான சான்றிதழ் மற்றும் குடும்ப அட்டை இல்லாமல் அவர்களை இந்த மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் சேர்க்கலாம் என்று தமிழ்நாடு அரசானது அரசாணை வெளியிட்டுள்ளது. இந்த அரசாணையின்படி பார்த்தால் தமிழகத்தில் மொத்தம் 843 குழந்தைகள் நல மையங்கள் உள்ளன. அதில் 15,092 குழந்தைகள் இது போன்ற குழந்தைகள் உள்ளன. இந்த அரசாணையின்படி அவர்களுக்கு சுமார் அவர்களின் ஆதார் எண்ணை பெற்று மட்டுமே வேறு எந்த ஆவணங்களும் இல்லாமல் அவர்களை மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் சேர்க்க தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. நன்றி கண்ணன், விவரங்களை வழங்கியமைக்காக. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.